அனைவருக்கும் வணக்கம். பூபதி, கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு உரிமையாளர் சங்கம், சோமனூர். கடந்த 33 நாட்களாக புதிய ஒரு நியாயமான கூலி உயர்வு வேண்டி நடைபெற்று வந்த கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூர், கண்ணம்பாளையம், அவனாசி, தெக்கலூர், புதுப்பாளையம், பெருமநல்லூர் பகுதியில் இருந்த 1.25 லட்சம் விசைத்தறிகளுக்கும் நியாயமான புதிய கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரு மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் மாவட்ட அமைச்சர்களிடையே நடைபெற்றது. இன்று இறுதியாக மாண்புமிகு மாவட்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவழி அவர்கள் மற்றும் இரு மாவட்ட ஆட்சியர்கள் முன்னாடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு 15%, இதர ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2022 ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு எங்களுக்கு இன்றைக்கி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல் பல்லடம் பகுதியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை இதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உத்தரவாதத்துடன் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தை, வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். இன்று எங்கள் முதல் கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் இன்று இரவு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாளை எங்களது பொதுக்குழு கூடி வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்வதாக எங்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது சோமனூர் பகுதி ரகங்களுக்கு 15% உயர்வு ஏற்பட்டிருக்குதுங்க. இதர ரகங்களுக்கு 10% உயர்வு ஏற்பட்டிருக்குது. அனைத்து பல்லடம் பகுதி ரகங்கள், அவனாசி, மங்களம், சோமனூர், திருப்பூர் அனைத்து இதுகளுக்கும் இருக்குதுங்க. திருப்தியோடு செல்கிறோம். இன்னும் ஒரு பகுதியை மட்டும் நாளைக்கு கையெழுத்து பெற்றுவதாக உறுதியளித்துள்ளார்கள் மாவட்ட அமைச்சர்களும் இரு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே ஏறத்தாழ 1 மாத காலம் நடைபெற்று வந்த விசைத்தறி போராட்டம் முடிவு அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் நானும் நம்முடைய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு சகோதரியார் கைல்வெளி செல்வராஜன் அவர்களும், அதேபோல் இரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், நம்முடைய திருப்பூர் மாநகரத்துடைய மேயர் அவர்கள், அதேபோல் 4வது மண்டல குழு தலைவர் திரு சுப்ரநாதன் அவர்கள், மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்களும், அதேபோல் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய இந்த பகுதியினுடைய செயலாளர்கள் திரு தளபதி முருகேஷ் அவர்கள், திரு கார்த்திக் அவர்கள், அதேபோல் தொண்டாமுத்தூர் திரு ரவி அவர்கள் எல்லாம் முன்னின்று இங்கே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஜவுளி உற்பத்தியாளர்களும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களும் இரு தரப்பும் இங்கே பேசப்பட்டது. நம்முடைய தொழிலாளர் துறையினுடைய கூடுதல் ஆணையர் அவர்கள் உள்ளிட்ட அந்த துறையினுடைய அலுவலர்கள் இங்கே கலந்து கொண்டார்கள். சுமூகமாக முடிவுற்றிருக்கிறது. இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வதாக ஏற்கனவே போராட்டம் நடத்தியிருந்து சோமனூரில் நடந்த அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் நம்முடைய அரசினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த கூலி, அதாவது பல்லட ரகங்களுக்கு 10%, சோமனூர் ரகம் என்பதற்கு 15% கூலியும் தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவெடுக்கிறது. தொடர்ந்து சிறப்பாக இந்த தொழில் நடப்பதற்கு அனைவரும் இரு தரப்பு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த புகாராக இருந்தாலும் அவருடைய கவனத்துக்கு வரும் பட்சத்தில் அதை தீர்த்து வைப்பதற்கு அவர்களும் தயாராக இருக்கிறார். மாவட்ட நாளை பொதுக்குழு கூட்டி இயக்கிறோம். அந்தந்த பகுதி வழக்கமாக எப்போவுமே அடுத்த நாள் பொதுக்குழு கூட்டி எங்களை இந்த முடிவுகளெல்லாம் சொல்லி இயக்குவாங்க. ஆமாம், நாளைக்கே பொதுக்குழு கூடுது. இன்றைக்கி உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். அந்தந்த 6 பகுதியிலும் நாளைக்கு பொதுக்குழு கூடி இந்த முடிவுகளை அறிவித்து தறிகளை இயக்குவோம்.